Second chapter numbers and sequences exercise 2.6 fourth question பார்க்கலாம். The sum of first n terms of an certain series is given as 2n square minus 3n. Sum of first n terms கொடுத்துட்டாங்க 2n square minus 3n. Show that the series is an AP. அப்போ அந்த series இருக்கு இல்லையா, அந்த series வந்து APல தான் இருக்கு, arithmetic progression தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. First Sn எழுதலாம். Sn equal to 2n square minus 3n. நாம term 1, term 2, term 3 கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா first S1 கண்டுபிடிக்கணும். nக்கு பதிலா 1 போட்டேன்னா 2, nக்கு பதிலா 1 போடுறோம், 1 square minus 3 into 1. 2 into 1 square எவ்வளோ 1 minus 3 into 1 3. இப்போ இங்கே என்ன வரும் 2 minus 3 S1 equal to minus 1ன்னு வரும். சரியா? இப்போ S2 கண்டுபிடிக்கணும். S2 equal to இந்த இடத்துல என்னக்கு பதிலாக 2 போடணும். 2 into 2 square minus 3 into 2 என்ன வரும் 2 into 2 square எவ்வளோ 4 minus 3 2s are 6. 2 4s are 8. 8 minus 6 2ன்னு வரும். S2 equal to 2. S1ம் S2ம் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இதில் S1 தான் T1. S1 equal to T1. T1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ T2 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T2 equal to S2 minus S1. S2ன்றது 2 minus S1 எவ்வளோ minus 1. minus 1. அப்போ இங்கே என்ன வரும் 2 plus 1ன்னு வரும். அப்போது T2 equal to 2 plus 1 என்ன 3. T2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ T3 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா S3 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். S3 equal to இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். 2 into n ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர் மைனஸ் 3 into 3 என்ன வரும் 2 into 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 3 into 3 9. 2 9s are 18 மைனஸ் இங்கே 9. 18 மைனஸ் 9 என்ன வரும் 9 வரும். S3 கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அப்போ T3 ஃபார்முலா என்ன S3 மைனஸ் S2, அதாவது 9 மைனஸ் S2 எவ்வளோ 2. 9 மைனஸ் 2 என்ன வரும் 7. T3 equal to 7. நெக்ஸ்ட் T4 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் S4 கண்டுபிடிக்கணும். S4 equal to 2 into 4 square minus 3 into 4. 2 into 4 square எவ்வளோ 16 minus 3 4s are 12. 2 into 16 32 minus 12. அப்போ S4 என்ன வரும் 32 minus 12 20. சரியா? அப்போ T4 ஃபார்முலா என்ன S4 minus S3. S4 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 20ன்னு மைனஸ் S3 எவ்வளோ S3 9. அப்போ 20 மைனஸ் 9 எவ்வளோ 11. T4 equal to 11. அப்போ AP எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் T1 எவ்வளோ வந்தது நம்மளுக்கு T1 minus 1, T2 3, T3 7, T4 11 எக்ஸட்ரா போடணும். இப்போ D கண்டுபிடிக்கணும் இல்லையா, D எல்லாத்துக்குமே பாருங்க 3 T2 மைனஸ் T1 போடுவோம். அப்போ 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் வரும்போது என்ன ஆகும் ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ 3 + 1 4. இங்கே மைனஸ் பண்ணி பார்ப்போம். 7 மைனஸ் 3 4, 11 மைனஸ் 7 4. அப்போ D எல்லாத்துக்குமே என்னதான் வருது 4 தான் வருது. அப்போ D அதாவது காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு அர்த்தம் ஏபியில் இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஆன்சரில் என்னன்னு எழுதணும் since common difference
is same. சேம்னா என்ன அர்த்தம்? d equal to 4. சேம் எல்லாத்துக்குமே அதே தான் வருது. ஸோ the series is in AP அப்படின்னு ஆன்சர் எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Fifth question, the 104th term and 4th term of an AP are 125 and 0. Find the sum of first 35 terms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 104th term 125, 4th term 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ first 35 termஸோட sum கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ 104th term எப்படி எழுதணும்? T 104 ஃபார்முலா என்ன? Tn ஃபார்முலா a plus n minus 1 into d. இதான் ஃபார்முலா. அப்போ T 104 எப்படி எழுதணும்? a plus 104 minus 1 into d equal to 125 அப்படின்னு எழுதணும். a plus 104 minus 1 என்னது? 103. 103d equal to 125. இது first equation. சரியா? next fourth term t4 equal to a plus nக்கு மேல 4 போடணும். 4 minus 1 into d equal to எவ்வளோ? 0. இதை எப்படி எழுதணும்? a plus 4 minus 1 எவ்வளோ? 3. a plus 3d equal to 0. இது வந்து second equation. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து செகண்ட் ஈக்குவேஷன் சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் பாருங்க. சைன் சேஞ்ச் பண்ணணும் எல்லா இடத்துலையும். அப்போ இங்க என்ன வரும்? ஏவும் ஏவும் கேன்சல் ஆயிடும். 103ல இருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணா 100 வரும். 100d ஈக்குவல் டு 125 மைனஸ் 0 125. அப்போ d கண்டுபிடிக்கணும். இங்க 100 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடா போனா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். 125 divided by 100. 5ஆல கேன்சல் பண்ணலாமா? 5ஆல கேன்சல் பண்ணா 2 5s are 10, 0 வரும். இங்க 2 5s are 10, 5 5s are 25. திருப்பியும் 5ஆல கேன்சல் பண்ணும்போது 5 5s are 25, 4 5s are 20. d equal to 5/4ன்னு கிடைச்சது. d கண்டுபிடிச்சிட்டோம். நாம a கண்டுபிடிக்கணும். அதுல நம்ம எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்ல பண்ணலாமா செகண்ட்ல பண்ணலாமா? எது ஈஸியா இருக்கும் பாருங்க. செகண்ட்ல பண்ணா ஈஸியா இருக்கும். அப்போ அதுல போடலாம். சப்ஸ்டிட்யூட் d equal to 5/4 in second equation. a plus 3d equal to 0. இதுதான் செகண்ட் equation. இதுல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். a plus 3 into 5/4 equal to 0. a plus multiply பண்ணலாம். 3 5s are 15. 15/4 equal to 0. a தான் கண்டுபிடிக்கணும். 15/4 ரைட் ஹேண்ட் சைட் போனா என்ன ஆகும்? minus 15/4. a கண்டுபிடிச்சிட்டோம், d கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? find the sum of 35 first 35 terms கேக்குறாங்க. அப்ப sum ஃபார்முலா என்ன? sum of n terms formula n/2 into 2a plus n minus 1 into d. இதுதான் sum of n terms ஓட formula. S35 கண்டுபிடிக்கணும். nக்கு பதிலா 35 போடணும். 35/2 into 2 a எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? minus 15/4 plus n 35 minus 1 into d. d ஓட ஆன்சர் 5/4. 35/2 இங்க 2வும் 4ம் கேன்சல் பண்ணா 2 வரும். 15 minus 15/2 plus இந்த இடத்துல 35 minus 1 34 வரும். சரியா? 34 into 5/4. இந்த இடத்துல கேன்சல் பண்ணாங்க, பிராக்கெட் போட்டுருணும். சரியா? இந்த இடத்துல 34யும் 4யும் கேன்சல் பண்ணா 2 2s are 4,
17 2s are 34 வரும். அப்போ equal to 35/2 bracketல -15/2 plus 17 into 5 85/2 equal to 35/2 denominatorல இருக்கிற 2 அப்படியே எழுதிக்கணும். நியூமரேட்டர்ல -15 plus 85 equal to 35/2 85 minus 15 என்ன வரும்? 70 வரும் by 2. இந்த இடத்துல 2வையும் 70யும் கேன்சல் பண்ணா 35 வரும். 35 into 35 by 2 வரும். 35யும் 35யும் மல்டிப்ளை பண்ணா 1225 divided by 2. 1225 2ஆல டிவைட் பண்ண என்ன வரும்? 612.5. இதுதான் S35 ஓட ஆன்சர். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?